இருக்காங்க. ஆனா நம்ம கரெக்டா பங்க்சுவலா 7 மணிக்கு வந்துட்டோம். பங்க்சுவலா வந்திருக்கோம். உங்களுக்கே உங்களுக்கு சர்ப்ரைஸா வந்திருக்கோம். நாங்க எந்த கெட்டப்ல வந்திருக்கோம் பாருங்க. வரீங்களா இல்லையா? உங்களை நான் வந்து இன்வைட் பண்ணேன். ஸ்வேதா நீங்க வருவீங்களா மாட்டீங்களா? உங்களே இன்வைட் பண்ணி வச்சிருக்கேன். ஐ திங்க் அவளுக்கு இன்விடேஷன் எப்படி அக்செப்ட் பண்ணணும்னு தெரியல போல. கரெக்ட். அவங்க அப்படி நடிக்கிட்டு இருப்பாங்க, தேடிட்டு இருப்பாங்க. ஸ்வேதா தெரியல, நான் மெசேஜ் பண்ணு. unable to join டாண்டி. ஐயோ பாவம் ஸ்வேதா. திருப்பி ரெக்வெஸ்ட் போடுறீ? கொடுத்துட்டு தான் இருக்கேன். 5 தடவை 4 தடவை எல்லாத்தையும் கேன்சல் பண்றா போல. அக்செப்ட் பதிலா இல்ல, அவள ரெக்வெஸ்ட் கொடுக்க சொல்லு. நான் இப்ப கொடுத்தல அந்த மாதிரி கொடுக்க சொல்லு. தெரியலையே, அவ வந்தா தானே. அதுக்கு பதிலா அங்க ஒரு 1000 பேர் ரெக்வெஸ்ட்ல இருக்காங்க. ஏ சர்ப்ரைஸ் சி. மறுபடியும் நான் உன்னை எப்படி பாக்க, நீ என்ன பாக்க? ஐயோ நம்ம என்ன ஏன்டி எனக்கு இவங்க அனுப்புற மெசேஜ் எல்லாம் வரவே மாட்டேங்குது. அவங்க யாரும் இந்த மெசேஜ் அனுப்பலடி. எல்லாரும் இப்பதான் ஃபாலோவிங்ல இருக்காங்க, இல்ல ஜாயினிங்ல இருக்காங்கன்னா யாரும் ஒரு மெசேஜ் கூட போடல. கவலைப்படாத. ஹார்ட் பறக்குதா சைடுல? இல்ல, எனக்கு எதுவுமே பறக்கல. நீ ஏதோ பிளாக் பண்ணி வச்சிருக்க. உனக்கு மட்டும் வர மாதிரி. கைஸ் அவளுக்கும் கொஞ்சம் அனுப்பிடுங்க கைஸ். நான் இல்ல அது. அவங்க பாரு இங்க ஜாயின் பண்றா. நான் ரெக்வெஸ்ட் கொடுத்துட்டேன் அப்படின்றா. நீ குட்ரி, நீ ஆட் பண்ணு. வர அவ ரொம்ப நெட்வொர்க்கே இல்லாத இடத்துல இருக்கா. பேக் டு நம்ம பிளேஸ்ல இருக்கா. படுற வீட்ல உட்கார்ந்திருக்கா. நான் அக்செப்ட் பண்ணிட்டேன். நீ வந்து தொலைடி. எங்கடி அவ? திட்டாத. உன்னை ஒரு 2000 பேர் பாத்துக்கிட்டு இருக்காங்க. 2508 பேசுறது எதுவுமே வரல. இன்னும் யாரும் பேசலடி. சத்தியமா ஒரு மெசேஜ் கூட எனக்கு பறக்கலடி. ஏன் பேச மாட்டாங்க? சரி நான் அமைதியா இருக்க. கேன்சல் பண்ணிட்டு திருப்பி ஸ்டார்ட் பண்ணுவோமா? சரி இரு. நீ பண்றியா? எனக்கு ஆட் பண்ண தெரியாது. அதுக்கு போன் பண்ணி நீ வாடி, நான் பண்ணிக்கலையா? ஓடி வந்து எங்களை பார்க்க தான் வந்தீங்க. இந்த 4300 பேரை மீட் பண்றதுக்கு வரல. அவங்களும் வேணுங்க. ஃபர்ஸ்ட் போட்டு விட்டா கொளுத்தி விட்டுட்டா. சரி, இன்னைக்கு எபிசோட் பாத்தீங்களா? நான் பார்த்தேன். ஆனா காலையில இருந்து பாக்கல. நான் பார்த்தது 2 மணிக்கு தான் பார்த்தேன்ப்பா. பாக்குற அளவுக்கு தைரியம் இல்லடி. பார்த்தே அழுதுகிட்டு இருக்கேன். பாக்காமலும் இருக்க முடியல, பாக்கணும்னு தோணல. ஒரு மாதிரி ஆபீஸ்ல இருந்து 2 மணிக்கு பார்த்து எந்த சுகம் அப்ப பொல அழுதுச்சு. வேணாம். அத பத்தி பேசுற அளவுக்கு கூட எபிசோட விட நம்ம ஃபேன் பேஜிங் தான் வந்து அதிகமா நம்மள எமோஷனல் ஆக்குறாங்க. முடியல. இருக்கு முடியல. கொஞ்சம் நீங்களும் கொஞ்சம் கண்ட்ரோலா இருங்க கைஸ். நாங்களே வட சட்டியில தான் கிடக்குறோம். நீங்க போட்டு வளர்க்குறீங்க, கெடுக்குறீங்க. ஆமா. பட் என்னோட ஃபேன்ஸ் என்ன தெரியுமா பண்றாங்க? என்ன வந்து நாங்க ஃபீல் பண்றோம், ஓகே, பட் அது சரியாயிடும், நீங்க அடுத்த ப்ராஜெக்ட் பண்ணுங்க, நம்ம அதுல மீட் பண்ணலாம், நம்ம என்கரேஜ் அப்படின்னு என்கரேஜ் பண்றாங்க. ஒரு எப்படி சொல்றது, ஒரு 60% வந்து பேட் ஃபீலிங், 40% குட் ஃபீலிங் அப்படி கொடுக்குறாங்க. அதனால ஒரு மிக்சரா தான் இருக்கு. ஆனாலும் படிச்சா வலிக்குது. வலிக்கும். அது எப்படி வலிக்காம இருக்கும்? முடியல, வலிக்குது. இதுல வேற நான் ஒரு போஸ்ட் போடுறேன்னா அடுத்து நீங்க ஒண்ணு போடுவீங்களா, அத பார்த்து நான் ஃபீலிங்ஸ் உள்ள போயிடுறேன். நான் அடுத்து என்ன போடணும்ன்றதே மறந்துடுறேன். எரும மாடு. ஸ்வேதா யமுனா இங்க பாரு, நான் ஒரு பேர டைப் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு மேல நோட்டிபிகேஷன் லெக்ஸ்பிரியாஸ் போஸ்ட்னு வருது. அப்புறம் பாத்துக்கலான்ட்டு, ஏன்னா டைப்பிங் அந்த பேராகிராஃப விட்டா முடிஞ்சுன்னு நான் டைப்லாம் பண்ணி என் பேராகிராஃப 4 தடவை வாசிச்சு போஸ்ட் பண்ணிட்டு என் போஸ்டையும் ஒரு 10 தடவை பார்த்து முடிச்சுட்டு அப்புறம் பார்த்தா யாரோ நமக்கு நடுவுல வந்தாங்களேன்னு பார்த்தா லட்சுமி அவ ஒரு பக்கம் போட்டிருக்கா. என்னடா இவளும் பண்ணி வச்சிருக்கா அப்படி பார்த்துட்டு இருக்கேன் நானு. ஒரே மாதிரி பேசிக்கிட்டு இருக்கோம், நடந்துகிட்டு இருக்கோம். ஆமா, இது கூட பரவாயில்ல. இவ ரீசெண்டா வந்து ஒரு சேனல்ல இன்டர்வியூ கொடுத்திருக்கா போல. என்னைய பத்தி உண்மையதான் பேசினேன். அது வந்து உண்மை. அதனாலதான் எனக்கு ரொம்ப எமோஷனல் ஆயிடுச்சு. அது வந்து நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். என்னால வந்து எமோஷன் ஆக கூடாது, வெறி ஆகணும். நீ வாய மூடு. அவ வந்து கரெக்டா தான் யோசிச்சிருக்கா, நீ மூடு, ஓகேவா? நம்பாத